إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சில நாட்கள் முன்புதான் ஹஜ் என்கிற மகத்தான ஒரு வணக்கத்தை, இபாதத்தை உலகத்தின் எல்லா நாடுகளிலிருந்தும் மக்காவை நாடி சென்றிருந்த ஹாஜிகள் தன்னுடைய வணக்கத்தை, இபாதத்தை செய்து முடித்தார்கள். அன்பானவர்களே, இந்த ஹஜ் என்கிற வணக்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை அந்த இபாதத் செய்யக்கூடிய மக்களுக்கு வழங்குவான். அவர்கள் மினாவில் தங்கியிருப்பது, பல சிரமங்களுக்கு மத்தியில் முஸ்தலிஃபாவில் தங்குவது, நடப்பது, எல்லா சிரமங்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அவர்களுக்கு ஒரு தனி கூலி இருக்கும். அந்த கூலி போக அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பென்ன, அவர்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிக்கப்படும். அவர்கள் வீடுகளுக்கு திரும்பும் பொழுது ஒரு குழந்தை பிறப்பது போல் எந்த ஒரு பாவமும் அவர்களுடைய பதிவேட்டில் இல்லாத விதத்திலே பாவங்களை விட்டு சுத்தமாக்கப்பட்டவர்களாக அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தரக்கூடிய பரிசு, அன்பளிப்பு. கூலி என்று பார்த்தால் அந்த ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு கூலி என்று இருக்கும். அந்த ஹஜ் என்கிற கடமை முடிந்து விட்டது. பல பேர் ஹஜ்ஜை செய்துவிட்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். இன்னும் கோடான கோடி முஸ்லிம்கள் ஹஜ் என்கிற அந்த வாய்ப்பு, அந்த பாக்கியம் கிடைக்காமலும் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடம் முழுவதும் ஹஜ்ஜுடைய நன்மையை பெறுவதற்கான வேறு சில வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்றைய முதல் ஜும்மா உரையில் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நன்மையான காரியங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். யாருக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய மகத்தான கூலியை பெறுவதற்கு வேறு சில வழிகளை அமைத்து தந்திருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணையாகும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியமாகும். ஹஜ்ஜுடைய மகத்தான கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத், ஒரு நன்மையான காரியம்தான் முற்பகல் தொழுகை அல்லது இஷ்ராக் தொழுகை தொழுவது. மக்களில் சில பேர் இஷ்ராக் தொழுகை தொடர்பான ஹதீஸ் பலவீனமானது, அந்த தொழுகைக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, அப்படி ஒரு தொழுகை இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இது தொடர்பான ஹதீஸ் துறை வல்லுநர்கள் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை வைத்து பார்த்தால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட வணக்கத்தை, சொல்லப்பட்ட சிறப்பை நாடி நாம் தாராளமாக அந்த சிறப்பை அடைய முயற்சிக்கலாம். அதை சுன்னத்தாக நினைத்து, நபிகள் நாயகம் வலியுறுத்திய ஒரு முஸ்தஹப்பான இபாதத்தாக நினைத்து தாராளமாக செய்யலாம். ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவர் ஒருவர் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு தொழுத இடத்திலேயே அமர்ந்து பிறகு சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகு, ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகு என்பதற்கு நிமிடங்களில் சொல்வதாக இருந்தால் ஒரு ஏறக்குறைய 15-20 நிமிடங்கள் தள்ளி எழுந்து 2 ரக்காத் தொழுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு என்ன செய்வான், கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா,
ஒரு முழுமையான ஹஜ்ஜு, ஒரு முழுமையான உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அந்த சிறப்பை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு தொழுது, இரண்டாவது தொழுத பிறகு தொழுத இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதற்கு என்ன பொருள் கிடையாது. ஒருவர் முதல் சஃபிலே இமாமுக்கு பின்னால் நிற்கிறார் என்று சொன்னால் தொழுது முடித்து அதே இடத்தில் அப்படியே சரியாக உட்கார வேண்டும், அடுத்து எழுந்து 2 ரக்காத் தொழ வேண்டும், அப்படி அர்த்தம் கிடையாது. மாறாக தொழுத இடத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்கு பொருள் பள்ளிவாசலில் இருக்க வேண்டும், பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடாது. ஜமாத்தோடு ஃபஜர் தொழுகை நிறைவேற்றி அவர் பள்ளிவாசலில் இருந்து இடத்தை மாற்றி உட்காரலாம், தொழுத இடத்தை விட்டு தள்ளி உட்கார்ந்து திக்ர் செய்யலாம், திலாவத் செய்யலாம், ஏதாவது ஒரு இபாதத்திலே திக்ர் திலாவத்திலே ஈடுபட்டு இருக்க வேண்டும். சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்வதை எதிர்பார்த்த வண்ணம், சூரியன் உதித்த பிறகு ஒரு 20 நிமிடங்கள் ஆவதற்கு அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் பள்ளிவாசலில் இருந்து திக்ர் திலாவத் போன்ற இபாதத்துகளில் ஈடுபட்டு அதற்குரிய நேரம் வந்த பிறகு 2 ரக்காத் நின்று அவர் தொழுவாரையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு முழுமையான ஹஜ், முழுமையான உம்ராவுடைய நன்மையை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு இன்னொரு சிறப்பும் கிடைக்கும். இந்த தொழுகை நிறைவேற்றினால் இன்னொரு சிறப்பு. அது என்ன? முற்பகல் தொழுகைக்கான சிறப்பாக ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய 360 மூட்டுகளுக்கு பதிலாக, ஜாயின்ட்ஸ்க்கு பதிலாக அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வது, சதகா கொடுப்பது அவசியமாகும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக. அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறான், மூட்டுகளை தந்திருக்கிறான், கை காலை அசைத்து நாம் நடக்கிறோம், உட்காருகிறோம், நம்முடைய வேலைகளை பார்க்கிறோம். ஆகவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு மூட்டுக்கு பதிலாக அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வது அவசியம். அந்த தர்மத்துக்கு ஈடாக அமையக்கூடியதுதான் 2 ரக்காத் முற்பகல் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துஹா தொழுகை என்று சொல்வோமே, ஜுஹா தொழுகை, முற்பகல் தொழுகை. அந்த முற்பகல் தொழுகையுடைய நேரம் என்னது? சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்ந்த பிறகு அந்த முற்பகல் தொழுகை நேரம் ஆரம்பித்து சூரியன் நடு உச்சி அடையும் வரை, ஜுஹர் தொழுகை நேரம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பு வரை அந்த ஜுஹா தொழுகையுடைய, முற்பகல் தொழுகையுடைய நேரம் நீடிக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த இஷ்ராக் தொழுகையும் என்னது? முற்பகல் தொழுகை தான் அது. ஆகவே 360 மூட்டுகளுக்கு பதிலான சதகா, அதுக்கு ஈடான நன்மை என்கிற அந்த சிறப்பும், இரண்டாவதாக ஃபஜர் தொழுது ஜமாத்தோடு அதே இடத்தில் அமர்ந்து பள்ளிவாசலில் அமர்ந்து திக்ர் திலாவத் செய்து நபிகள் நாயகம் சொன்ன அந்த வழிமுறைப்படி அந்த 2 ரக்காத்தை நிறைவேற்றிய காரணத்தினால் ஹஜ்ஜு உம்ராவுடைய சிறப்பும் அவருக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இது முதலாவது ஒரு இபாதத். இரண்டாவதாக அன்பானவர்களே, ஹஜ் உம்ராவின் அல்லது ஹஜ்ஜுடைய சிறப்பையும் உம்ராவுடைய சிறப்பையும் தனித்தனியாக அதுடைய கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இன்னொரு வணக்கம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹரஜ மின் பைத்தி முத்தஹிரன் இலா ஸலாத்தின் மக்தூபா. எவர் ஒருவர் வுது செய்து சுத்தம் அடைந்து தன்னுடைய வீட்டை விட்டு கடமையான தொழுகைக்காக வேண்டி வெளியேறுகிறாரோ, அதாவது ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி கடமையான தொழுகை வீட்டை விட்டு வுது செய்த வண்ணம் வெளியேறுகிறாரோ, கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹ்ரிம் ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹ்ரிம். அவருடைய கூலியானது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்தவர், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நியத் வைத்தவருடைய கூலிக்கு சமமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக கடமையான தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றினால் அதற்கு தனி கூலி உண்டு. அந்த கூலியோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தன்னுடைய அருளால், தன்னுடைய கருணையால் கூடுதலான கூலி என்ன தருகிறான் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நியத் வைத்தவருடைய கூலிக்கு சமமான கூலியும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அதே எவர் ஒருவர் ஒமன் ஹரஜ இலா தஸ்பீஹி துஹா, முற்பகல் தொழுகை தொழுவதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ, உது செய்த பிறகு அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ரா செய்பவருக்காக அல்லாஹ் என்ன கூலியை தருகிறானோ அந்த கூலியை வழங்குகிறான். உம்ராவுக்கு சமமான கூலி முற்பகல் தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு வந்தால், ஹஜ்ஜுக்கு ஒரு ஹாஜி இஹ்ராம் நியத் வைத்தால் என்ன கூலியோ அந்த கூலி கடமையான தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை நமக்கு சொல்கிறார்கள். பல பேர் கடமையான தொழுகைக்காக வேண்டி நாம் பள்ளிவாசல் நோக்கி வருகிறோம். நான் சில சகோதரர்களை பார்த்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், முற்பகல் தொழுகைக்காக வேண்டி வினசுகிறார்கள், அந்த நேரத்தில் சரியாக வந்து தொழுது விட்டு சென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம் இது. ஆக முற்பகல் தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டால் அவர்களுக்கு உம்ராவுக்கான நன்மை, கடமையான தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு வந்தால்
கடமையான தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்கு ஒரு தனி கூலி உண்டு. அந்த கூலி போக இஹ்ராம் நியத் வைத்து ஹஜ்ஜுக்காக புறப்பட்டவருடைய கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி விடுகிறான். இது இரண்டாவது இபாதத் அன்பானவர்களே. மூன்றாவதாக ஹஜ்ஜுடைய கூலியை பெற்றுத்தரக்கூடிய வணக்கம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹ். எவர் ஒருவர் வீட்டை விட்டு பள்ளிவாசலை நோக்கி புறப்படுகிறாரோ, பள்ளிவாசலை நோக்கி வருவதற்கான நோக்கம் பள்ளிவாசலுக்கு சென்று நன்மையான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நோக்கம் குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கற்க வேண்டும், நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை தவிர அல்லது நன்மையான விஷயத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர பள்ளிவாசல் வருவதற்கு வேறு எந்த நோக்கமும் இருந்திருக்கவில்லை என்று சொன்னால் அத்தகைய நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜதஹு, எவர் ஒருவர் முழுமையாக முறையாக தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டாரோ அப்படிப்பட்ட ஹாஜிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூலியை தருகிறானோ அதே கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை தேடி நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நியத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் அல்லது நன்மையை பிறருக்கு போதிக்க வேண்டும் என்கிற நியத்தில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வந்தவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூலியை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, பொதுவாக பள்ளிவாசலுக்கு மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்று புறப்பட்டு வந்தால் அதற்கு பல சிறப்புகள் உண்டு. ஒரு சிறப்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களில் எவர் புத்ஹான் என்கிற இடத்துக்கு அல்லது அகீக் என்கிற இடத்துக்கு சென்று அங்கு அவருக்கு எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் எந்த உறவையும் மிரிக்காமல் யாருடைய சொத்தையும் பொருளாதாரத்தையும் அபகரிக்காத விதத்திலே 2 பெரிய பெரிய திமிழ் கொண்ட நல்ல கொழுத்த 2 ஒட்டகங்கள் இலவசமாக கிடைப்பது உங்களில் யாருக்கு பிடிக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர், யாருக்கு அது பிடிக்காது? எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை, எந்த உறவையும் முறிக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, இலவசமாக 2 கொழுத்த ஒட்டகங்கள், பெரிய பெரிய திமிழ் கொண்ட ஒட்டகங்கள் இலவசமாக கிடைக்கிறது என்று சொன்னால் யாருக்கு அது பிடிக்காது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று 2 வசனங்களை கற்றுக்கொள்வது அவருக்கு இத்தகைய 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. 3 வசனங்களை கற்றுக்கொள்வது 3 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. 4 வசனங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்வது 4 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். மிக கொழுத்த ஒட்டகம் என்று சொன்னால் இந்த காலத்தில் ஒரு ஒட்டகம் வாங்குவதற்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? குறைந்தது 1 லட்சம். 1 லட்சம் செலவு செய்தாதான் கொழுத்த ஒரு பெரிய ஒட்டகம் வாங்க முடியும், குறைந்தது. அப்படி இருக்க அன்பானவர்களே, 2 வசனங்களை பள்ளிவாசலுக்கு சென்று கற்றுக்கொள்வது, 2 ஹதீஸை கற்றுக்கொள்வது என்பது 2 லட்சம் ரூபாய்க்கு சமமான இந்த 2 ஒட்டகங்கள் அல்லது 2 லட்சம் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்தான ஒரு இபாதத் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோக பள்ளிவாசலில் அமர்ந்து நாம் மார்க்க கல்வியை தேடினால் மலக்குமார்கள் இறங்கி வந்து நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் நம்மை சூழ்ந்து கொள்ளும், அல்லாஹுடைய சாந்தி, அல்லாஹுடைய சக்கீனத் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை சொல்கிறார். மற்றொரு ஹதீஸிலே மலக்குமார்களும் அந்த சபையில், மார்க்க கல்வி தேடக்கூடிய அந்த சபையில் பள்ளிவாசலிலே கலந்து கொள்வார்கள். அந்த சபை கலைந்ததும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். அல்லாஹ் அந்த அடியார்களை குறித்து விசாரிப்பான். மலக்குமார்கள் அந்த அடியார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிவிப்பார்கள், சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அல்லாஹ் கேட்பான். இறுதியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வி தேடக்கூடிய அந்த மக்களுக்காக மலக்குமார்களிடத்திலே வாக்களிப்பான், இவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், இந்த மக்களுக்காக நான் சொர்க்கத்தை வழங்கி விட்டேன். மார்க்க கல்வி தேடக்கூடிய இந்த மக்களுக்காக பள்ளிவாசலில் அமர்ந்து மார்க்க கல்வி தேடக்கூடியவர்களுக்காக நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், நரகத்தை விட்டவர்களுக்கு நான் பாதுகாப்பை வழங்கி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செய்தி சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியம்தான் பள்ளிவாசலுக்கு வந்து மார்க்க கல்வியை தேடுவது. அந்த நோக்கத்துக்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி நாம் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹஜ்ஜுக்கு சமமான நன்மையை தருகிறான். ஆக அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களும் பாருங்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டது. பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்து இஷ்ராக் தொழுவது, அதுவும் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டது. அதே போல மார்க்க கல்வி தேடுவதற்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டு வருவது, அதுவும் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டது. கடமையான தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி வருவது அல்லது துஹா தொழுகை தொழுவதற்காக வேண்டி புறப்பட்டு வருவது,
என்று எல்லாமே பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட சிறப்புகள் இவை. சொல்வதற்கோ அல்லது கேட்பதற்கோ இது மிக இலகுவான காரியமாக தெரியலாம். யாராவது யோசிக்கலாம், ஹஜ் என்கிற அந்த இபாதத்துடைய அந்த மகத்தான கூலி இஷ்ராக் தொழுதால் கிடைத்து விடுமா? ஹஜ் என்கிற அந்த இபாதத்துடைய அந்த மகத்தான கூலி பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்காக வேண்டி வந்தாலே கிடைத்து விடுமா என்று யாராவது சிந்தனையில் கொண்டு வரலாம். ஆனால் அன்பானவர்களே, சொல்வதற்கு கேட்பதற்கு தான் இது இலகுவான காரியம். நடைமுறைப்படுத்தினால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களில் பலருக்கும் அது மிக மிக கஷ்டமான வேலை. அந்தந்த நேரத்தில் சரியாக கிளம்பி வருவது, ஜமாத்தோடு தொழுவது என்பது மிக மிக கஷ்டமான வேலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா அப்படியே என்ன செய்யவில்லை, ஹஜ்ஜுடைய கூலி அறிவிக்கவில்லை. நபிகள் நாயகம் அப்படியே சும்மாவே அந்த ஹஜ்ஜுடைய கூலியை நற்செய்தியாக மக்களுக்கு சொல்லவில்லை. மாறாக அவ்வளவு கஷ்டமான வேலை அது. அந்த சிரமத்தை மீறி யார் அந்த நன்மையான காரியத்தை நடைமுறைப்படுத்துவார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹஜ் என்கிற அல்லது உம்ரா என்கிற அந்த மகத்தான இபாதத்துகளுடைய கூலியை நம்முடைய இடத்தில் வைத்து, நம்முடைய ஊரில் வைத்து, நம்முடைய மஹல்லாவில் வைத்து எல்லாம் நமக்கு வழங்குகிறான். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு முன்பாக அல்லது பாக்கியத்தை பெற்ற பிறகும் கூட அடிக்கடி அந்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் இப்படி நமக்கு சில வணக்க வழிபாடுகள் காட்டித்தரப்பட்டுள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய இந்த வணக்க வழிபாடுகளை கடைபிடித்து ஹஜ்ஜுடைய கூலியை, உம்ராவுடைய கூலியை, மற்ற மகத்தான கூலிகளை அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்று நடந்த விமான விபத்து குறித்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய சோகத்தை தரக்கூடிய ஒரு சம்பவம். ஏறக்குறைய 250 பேர் அல்லது 300 பேர் இதில் இறந்து விட்டார்கள். புறப்பட்டு 3-4 நிமிடத்திலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விமான விபத்தே ஒரு தனி சோகமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால், அதோடு சேர்த்து இன்னொரு சோகமான நிகழ்வு, அந்த விமானம் போய் தாக்கி அந்த கட்டடம் கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதி, மருத்துவ கல்லூரியுடைய விடுதி. அது சரியாக லஞ்ச் சாப்பிடக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த மெஸ்ஸிலே சாப்பிடக்கூடிய இடத்தில் ஒன்று கூடி இருந்திருப்பார்கள், சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். சரியாக அந்த நேரத்தில் அந்த விமானம் அந்த கட்டடத்தை தாக்கி இருக்கிறது. அங்கு பல மாணவர்கள் இறந்து போயிருப்பார்கள். இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, சோகத்தை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது அல்லாஹுடைய நாட்டப்படி, எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்து கேட்டு நாம் சில படிப்பினைகளை பெற வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான், இந்த உலகத்திலே நாம் நாடுவது, மனிதர்களாகிய நாம் நாடுவது எதுவும் நடக்காது. நமக்கெல்லாம் நாட்டத்தை கொடுத்திருக்கிறான். நான் பேச வேண்டும் என்று நாடுகிறேன், பேசுகிறேன். நீங்கள் இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று நாடிதான் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அல்லாஹ் நமக்கு நாட்டத்தை கொடுத்து இருக்கிறான். அந்த நாட்டத்தை பயன்படுத்தி தான் நாம் பல வேலைகளை செய்கிறோம், பல விஷயங்களை யோசிக்கிறோம், பல திட்டங்களை போடுகிறோம். அல்லாஹ் நமக்கு நாட்டத்தை கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் நம்முடைய நாட்டத்திற்கு மேல் அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்கள் என்னதான் நாடினாலும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அது நடக்காது. இல்லா அன் யஷா அல்லாஹ், உங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆகவே எல்லாமே அல்லாஹுடைய நாட்டுப்படி தான் நடக்கிறது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அரஃப்து ரப்பி பிஃஸ்ஹில் அஸாயிம். என்னுடைய உறுதியான நாட்டங்கள் நிறைவேறாமல் போகும் பொழுது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் அந்தந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் என்பதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்பதற்கு பல சாட்சிகள், பல ஆதாரங்கள், பல சான்றுகள். அதில் முக்கியமான ஒரு சான்று என்ன? நாம் நாடியது ஒவ்வொரு நேரத்திலும் நடப்பதில்லை. ஆகவே இது எதற்கான சான்று? நம்முடைய நாட்டத்துக்கு மேல் ஒருவருடைய நாட்டம் இருக்கிறது, அவன்தான் இறைவன். அவருடைய நாட்டப்படி தான் எல்லாமே நடக்கும். ஆக உறுதியாக நான் நாடிய விஷயங்கள் நடக்காமல் போகும் பொழுது நாடியதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அந்த விஷயம் எனக்கு நினைவூட்டுகிறது என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அந்த விதத்தில் இந்த சம்பவம் நமக்கு இந்த ஒரு படிப்பினை, இந்த பாடத்தை நமக்கு புகட்டுகிறது. அந்த விமானத்தில் கிளம்பியவர்கள் எத்தனை விதமான மக்கள், செய்திகள் வருகிறது. குஷ்பு என்கிற ஒரு பெண்மணி திருமணம் முடித்து சில நாட்களில் அவர்களுடைய கணவர் லண்டனுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்.
சில நாட்கள் அந்த விசா அதோடைய ப்ராசஸ் எல்லாம் முடித்து திருமணம் முடித்த அந்த புது மணப்பெண் கணவரோடு சேர்ந்து வாழலாம் என்று புறப்பட்டு சென்றார்கள். இன்னொரு பக்கம் இனாயத்துல்லா என்பவர் லண்டனில் இருந்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஏறக்குறைய 8 மக்களோடு 6 அல்லது 8 மக்களோடு பெருநாள் கொண்டாடுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார். பெருநாள் கொண்டாடிவிட்டு மீண்டும் தன்னுடைய குடும்பத்தோடு புறப்பட்டு சென்றிருக்கிறார். குடும்பமே வஃபாத்தாகி விட்டார்கள். அதே போல குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் தன்னுடைய மகள் அல்லது மகன் வீட்டுக்கு லண்டனை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்களும் மரணித்து விட்டார். அதே போல ஒரு நபர் தன்னுடைய மனைவி தன்னுடைய 3 பிள்ளைகளோடு அங்கு லண்டனில் 6 வருடங்களாக டாக்டருடைய வேலையை பணிகளை செய்துவிட்டு ஃபேமிலியோடு அங்கு செட்டில் ஆவதற்கான எல்லா ஏற்பாடுகளை செய்துவிட்டு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அழைத்து செல்கிறார். லண்டனில் சென்று வசிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில். ஆனால் வஃபாத் மவுத் வந்துவிட்டது. இப்படி பல பேருடைய ஆசைகள், பல நாட்டங்கள், பல திட்டங்கள். ஆனால் யார் என்ன யோசித்தாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது. ஆகவேதான் நன்மையாக இருக்கட்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்காக அந்த நன்மை எழுதிவிடு. தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுவதாக இருக்கட்டும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த தீங்கை விட்டு இந்த தீமையை விட்டு இந்த முசீபத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி. அதே போல் தான் அன்பானவர்கள் இரண்டாவது மிகப்பெரிய படிப்பினை தான் யாருக்கு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மவுத் வரும் என்று சொல்ல முடியாது. புறப்பட்டு சென்றவர்கள் கற்பனையில் கூட யோசித்து பார்த்திருப்பார்களா? இந்த பயணத்தில் நமக்கு மவுத் வந்துவிடும் என்று. புறப்பட்டு 3-4 நிமிடத்தில் அவர்கள் எதிர்பாராத விதத்திலே மவுத் அவர்களை வந்து அடைந்து விட்டது. உரிய நேரத்தில் அல்லாஹ் எந்த நேரத்தை எழுதி வைத்திருப்பானோ அந்த நேரத்தில் சரியாக அவர்களுக்கு மவுத் வந்திருக்கும். அதில் ஒரே ஒரு நபர் தான் ஏதோ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு அருகில் உட்கார்ந்திருந்து அவர் சரியாக அந்த கட்டடத்தோடு இடிப்பதற்கு சற்று முன்பாக குதித்து விட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த ஒருவர் உயிர் பிழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். அவர் தப்பித்து விட்டார். அத்தனை பேரும் மரணத்தை சந்தித்து விட்டார்கள். காரணம் அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மவுத் வரும் என்று எழுதி விடுவானோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் சரியாக மவுத் வந்தே தீரும். ஆகவேதான் ஒரு நாள் முன்பு அந்த உறவினர்கள் தன்னுடைய மக்கள் சந்தித்திருப்பார்கள், கை குலுக்கி இருப்பார்கள், கட்டி அணைத்திருப்பார்கள். ஆனால் அந்த மக்களோ கருகிய நிலையில் கரி மாதிரி தூக்கி செல்லப்படுகிறார்கள். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆகவே யாருக்கு எந்த இடத்தில் மவுத் வரும் சொல்ல முடியாது. அந்த மவுத்தை சந்திப்பதற்கு முன்பாக நாம் அந்த மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதற்கான மிக முக்கியமான ஏற்பாடு தான் என்னது? ஒவ்வொரு ஜும்மா குத்துபாவில் நீங்கள் கேட்கக்கூடிய வசனம் தான் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். ஆகவே மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் கீழ்ப்படிந்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடை செய்த மக்களாக, முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மை கொள்கை ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமையான விஷயங்களை, அது இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அது சக மனிதர்களுக்கு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய் தந்தையாக இருந்து பெற்றோராக இருந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று, அல்லாஹ் ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அத்தனை கடமைகளை சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்த நிலையில் மவுத் வந்தால் அது இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்த மவுத், மிக சிறந்த மரணம். மவுத் எப்போது வரும் நமக்கு தெரியாது. வலா தத்ரி நஃப்சும் பிஐ அர்தின் தமூத். எந்த இடத்தில் ஒரு நஃப்ஸ் மரணிக்கும் என்று எந்த நஃப்ஸ் எந்த உயிருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அந்த மவுத்தை சந்திப்பதற்கு முன்பாக மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு சத்திய கொள்கை என்ன என்பதை அறிந்து அதில் உறுதியாக இருப்பதோடு ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை, அந்த ஹுகூக்குகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மவுத் வந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அது நிச்சயமாக ஒரு சிறந்த முடிவாகவே, சிறந்த மவுத்தாகவே அது அமையும். சிறந்த மவுத்து, நல்ல மரணம் என்பது சஜ்தாவில் மரணித்தால் மாத்திரம் கிடையாது. ருக்குவில் மரணித்தால் தான் சிறந்த மவுத். அப்படி கிடையாது. குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தபடி உயிர் பிரிந்து விட்டது, ரூஹ் போய்விட்டது என்று சொன்னால் மாத்திரம் அது நல்ல மவுத் என்பது கிடையாது அர்த்தம். மாறாக ஒருவர் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறார், ஹராம் ஹலால் சட்டங்களை பேணி வாழ்கிறார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை, தொழுகை, நோன்பு, ஜக்காத் சரியாக செய்கிறார், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறார், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்.
எல்லா விஷயங்களை முறையாக அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யும் பொழுது அவர் படுக்கையில் மரணித்தாலும் அது சிறந்த மரணம்தான். காரணம், இறுதி வரை அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்த ஒரு நபராக வாழ்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட விபத்தில் மரணித்தாலும் அது நல்ல மரணம் தான். சொல்ல போனால் இறுதி வரை அவர் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்திருக்கிறார். அந்த நிலையில் அவர் மரணத்தை சந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இத்தகைய விபத்துகளில் மரணம் ஏற்பட்டால் ஹதீஸில் கூடுதலாகவும் சில ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள், குறிப்பாக மரணித்தவர்களுக்கு அது சில நொடிகளுடைய வேதனை தான் இல்லையா? எரிந்து கஷ்டப்பட்டு மரணித்திருப்பார்கள். சில நொடிகள் பிறகு அவர்களுடைய உயிர் பிரிந்திருக்கும். ஆனால் அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய உறவினர்களுக்கு தான் இது மிகப்பெரிய வேதனை. ஒரு நீண்ட காலகட்டம் ஒரு கவலை தரக்கூடிய, சோகத்தை தரக்கூடிய விஷயம். அத்தகைய மக்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய ஆறுதல் என்ன? மூமினான ஒருவர் வயிறு வலியால் இறந்து போனாலும் சரியே, அல்லது இடிபாட்டில் சிக்கி இறந்து போனாலும் சரியே, அல்லது தீ விபத்தில் எரிந்து கருகி போய் இறந்து போனாலும் சரியே, அல்லது பிரசவ நேரத்தில் ஒரு பெண்மணி இறந்து போனாலும் சரியே, அவர்களுக்கு ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான். இந்த ஹதீஸை வைத்து உயிரோடு இருக்கும் உறவினர்களை செய்ய வேண்டும். நம்பிக்கை கொண்ட ஒருவர் இப்படிப்பட்ட விபத்துகள் இறந்துவிட்டால் தன்னுடைய மனதுக்கு ஆறுதல் தர வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவான். இந்த மௌத்தை ஒரு வீணான மௌத்தெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவான் என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மௌத்துடைய நேரத்தை நாம் படைக்கப்படுவதற்கு பல்லாயிரம் வருடங்கள் முன்பு எழுதிவிட்டான். அந்த நேரத்தில் சரியாக மௌத்து வரும். அதற்கு முன்பாக மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு உயிரும் மௌத்தை சுவைத்தே தீரும். பிறகு அந்த மௌத்துக்கு பிறகு இலைனா துர்ஜாவுன், நம்மை நோக்கி நீங்கள் திருப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த வார்த்தையை நமக்கு முன்னால் வைத்துக்கொண்டு, நம்முடைய சிந்தனைகளில் எப்போதும் ஒவ்வொரு நாளும் வைத்துக்கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இத்தகைய சம்பவங்களை பார்த்து படிப்பினை பெற்று மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உழைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.